அறிவு இருக்கா உனக்கு? மூளை இருக்கா? மடத்தனமா 5000 ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்துருக்க. அப்பா, உனக்கு வர வர திமிரு அதிகமா போயிடுச்சு. நீ வச்சதான் சட்டம், நீ சொல்றதான் சரி நினைக்கிற பாரு. உன் திமிரு அடங்கணும்னா நீ 4 பேர் வாயில விழணும். என்ன தேடிக்கிட்டு கணேசன் ஒருத்தன் வந்தானா? காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரன், கேபிள்காரன் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறானுங்க. அதுல எவன் கணேசன் எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்ற கணேசன் நம்ம ஊர் பெரிய பண்ணையார் பையன். கிச்சன்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எதையாவது கேட்டு என் வேலையை கெடுக்காதீங்கப்பா. இவன் தான் கணேசன். வந்தானா? 2 நாளைக்கு முன்னாடி வந்தானே. நம்ம ஊர் குலதெய்வம் கோயில்ல ஆண்டு விழாவான். நீங்க ஏதோ பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களாமே, அதை வாங்கிட்டு போக வந்தான். உடனே பணத்தை கொடுத்துட்டியா? உடனே கொடுப்பேனாப்பா. அவன் நம்ம ஊருக்காரனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 100,000 கேள்வியை கேட்டு கன்ஃபார்ம் பண்ண. அறிவு இருக்கா உனக்கு? மூளை இருக்கா? மடத்தனமா 5000 ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்துருக்க. அப்பா, உனக்கு வர வர திமிரு அதிகமா போயிடுச்சு. உன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற நினைப்புல இப்படி எல்லாம் நடந்துக்கிற. ஏப்பா, கோவில் திருவிழாவுக்காகத்தானே 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன். அதுக்கு போய் இப்படி திட்டுறீங்களா? நீ கோவில் திருவிழாவுக்கு கொடுத்தது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அந்த கணேசன் கிட்ட கொடுத்தியே, அதுதான் தப்பு. அந்த கணேசன் தான் என்னை ஏமாத்தி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி நம்ம நிலத்தையே புடுங்கிக்கிட்டவன். அது எப்படி எனக்கு தெரியும்? முதல்லயே சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த கணேசன் என்கிட்ட சொன்னான், ஏய் ஐயா சாமி, உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு முடிஞ்சதை சுருட்டிக்கிட்டு போறேனா இல்லையா பாருன்னு சவால் விட்டான். அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். இப்போ உன்னை என்ன செய்யறது? பெத்த தகப்ப மூஞ்சில கரிய பூசிட்டிய. இனிமே ஒரு வாரத்துக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காது. மீரா, மீரா. என்ன மாமா? டேபிள் மேல டிஃபனை வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டு சாப்பிடுங்க. பொங்கல் கொஞ்சம் குழன்னு குழஞ்சு போச்சு. அதை அப்படியே கொஞ்சம் சாம்பார் ஊத்தி குழைச்சு உள்ளாடிங்க. அதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன? நேத்தானே 1000 ரூபாய் கொடுத்து அதுக்குள்ள செலவு பண்ணிட்டீங்களா? அது இல்ல, என் பேருக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் வந்ததா? 4 நாளைக்கு முன்னாடி வந்ததே. வந்தது இல்ல, அப்புறம் ஏன் வாங்கல? அப்புறம் ஏன் வாங்கல? எப்படி வாங்குறது? தபால்ல வி ஜலம்னு வந்தது. அப்படி இங்க யாரும் இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். வெக்கமா இல்ல உனக்கு? சொந்த தாய் மாமா பேரே தெரியாம இருக்கிய? என்ன குரல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு? பின்ன என்ன, என் முழு பேரு வெங்கடாச்சலம். அதை சுருக்கி வி ஜலம்னு போட்டிருக்கான். இது கூட தெரியாத உனக்கு? ஏன் மாமா, இது வரைக்கும் உங்களை எல்லாரும் மாமான்னு தானே கூப்பிட்டுருக்கோம். வெங்கடாச்சலம்னோ வி ஜலம்னோ கூப்பிட்டுருக்கோமா? அதனால லெட்டரை வாங்கலையா? அட்ரஸ் கரெக்டா தானே இருந்தது, அப்போது வாங்கலாம்ல. அதனால என்ன கெட்டு போச்சு? மறுபடியும் போஸ்ட் ஆபீஸ்ல போய் கேட்டு வாங்கினா போச்சு. அட்ரஸ்ல ஆள் இல்லாதனால லெட்டர் ரீடைரக்ட் ஆகி மறுபடியும் டெல்லிக்கு போயிடுச்சு. ஓ அப்படியா? அது ரொம்ப முக்கியமான லெட்டரா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு சர்வசாதாரணமா கேட்கற? அது எவ்வளவு பெரிய முக்கியமான லெட்டர் தெரியுமா? அது எனக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கான செக். அய்யோ, சாரி மாமா. மூளையே நம்ம காரியத்தை பண்ணிட்டு இப்ப சாரி கேட்கறியா? யார் மேலே இருக்கிற கோவத்தினாலதான் நீ அந்த லெட்டர் வாங்காம விட்டுருக்க. சத்தியமா இல்ல மாமா. இல்ல, அதுதான் உண்மை. என்ன மாமா இது? காலையில என்னடானா அப்பா திட்டுறாரு, இப்ப நீங்க திட்டுறீங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே திட்டுவாங்க. நீ வச்சதான் சட்டம், நீ சொல்றதான் சரி நினைக்கிற பாரு. உன் திமிரு அடங்கணும்னா நீ 4 பேர் வாயில விழணும். மீரா, மீரா. யாரு? வா வாணி. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? போ வாணி, மனசே சரியில்லை. ஏன்? இன்னைக்குன்னு எங்க அப்பாவும் மாமாவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி, இது எல்லாரும் வீட்லயும் இருக்கிறது தானே? வழக்கமா காய்கறிக்காரன் எப்பவுமே என்கிட்ட மரியாதையா தான் பேசுவான். இன்னைக்கு வெண்டைக்காவை உடைச்சு பார்த்தேன். அதுக்கு 4 பேருக்கு முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். மனசே வெறுத்து போச்சு.
கோவமா வருது. யாராவது ஜோசியக்காரங்களை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்கலாமான்னு யோசிக்கிறேன். ஜோசியம் எதுக்கு? பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்காரு, அருமையா கதை சொல்றாரு. அவர் சொல்றதை கேட்டா வெறுப்பு, கோவம் எல்லாம் போய் மனசு அப்படியே சாந்தமாயிடும். ஆமா, பிரமாதமா கதை சொல்றாரு. இது வெறும் புராண கதை இல்ல, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. போலாமா? நான் வரல வாணி. மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டே இருந்தா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். பேசாம வா. வா. இல்ல வாணி, நான் வரல. நான் சொல்றேன்ல, வா மீரா. இல்ல வாணி, வா. அவன் எப்படி நடந்துக்கிறான்னு தான் நாம் பார்க்கணும். கோபந்தான் மனுஷனுக்கு முதல் எதிரி. கோபந்தான் சிக்கலை உருவாக்குது. கோபத்தை நாம் தவிர்க்கணும்னா நம்ம மனசை எப்போதும் சந்தோஷமாக வச்சுருக்கணும். உள்ளத்தில் இருக்கிற அந்த சந்தோஷந்தான் முகத்தில் சிரிப்பாக மலருது. உலகத்தில் சிரிக்க தெரிந்த மிருகம்னு மனிதர்களைத்தான் சொல்கிறாங்க. அதனால் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் குறைவாகும். இப்போ உதாரணத்துக்கு வெளியில் வேலை செஞ்சுட்டு களைச்சி வர்ற கணவருக்கு வாங்க காபி சாப்பிடுங்கன்னு சிரித்த முகத்தோடு சொல்கிறவங்கள அந்த கணவருக்கும் பிடிக்கும், வீட்லேயும் அமைதி நிலவும். அதே சமயம் கணவர் வீட்டுக்குள்ளே வரும்போதே, ஏன் வரும்போதே காஃபி சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் அமைதி நிலவுமா? அந்த மனுஷன் பாவம் வந்துட்டு தான் மனைவியை தீபாவளிக்கு புடவை வாங்க போகலான்னு நினச்சிருப்பார். ஆனால் வரும்போதே காஃபி குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? புடவைக்கு புடவையும் போகும், வாழ்க்கையில் நிம்மதியும் போகும். அதனால் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. கோபம் வரும்போதும் சரிங்க, உங்கள் மேலே யாராவது கோவப்பட்டாலும் சரிங்க. அதனால் யாரை பார்த்தாலும் சரிங்க, எப்போ பார்த்தாலும் சரிங்க. எக்காரணத்தை கொண்டும் சிரிப்பை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறதுக்கு கற்றுக்கணும். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. மீரா, அப்பா மார்க்கெட் போயிட்டு வந்தீங்களா? காய்கறி எல்லாம் வாங்கினீங்களா? கொத்தவரங்காய் கிடைச்சதா? மீரா, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். காஃபி சாப்பிட்றீங்களா? எதுக்காக இப்படி சிரிக்கிற? சரி, சிரிப்பு மட்டும் விடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? ஒரு பெரியவர். அவர் சொன்னதுல இருந்து எனக்கு கஷ்டமோ கவலையோ தெரியவே இல்லை. இத பாரு, இத மாதிரி தாறுமாறு சிரிச்சே எனக்கு கண்ணா பின்னான்னு கோபம் வரும். கோபத்தை அடக்க ஒரே வழி சிரிப்பு தான். நீங்களும் சரிங்க. கடவுளே, வீடுன்னா ஒரே சிரிப்பு சத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டுல இவளுடைய ஒரே ஒரு சிரிப்பு சத்தம் மாத்திரம் கேக்குதே. மீராமா, மீராமா, வாப்பா வாப்பா. இஸ்திரி கொண்டு வந்திருக்கமா? 4 வேஷ்டி, 3 ஷர்ட், 2 புடவை, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. சார், என்ன சார் நடந்தது? நல்லா தானே இருந்தாங்க. அதுதானையா தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் சார், அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அது மாதிரி எதுவும் இல்லையே. அவ இந்த வீட்டுல நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்புறம் ஏன் சார் லூஸ் ஆயிட்டாங்க? யோ, என் பொண்ணை பத்தி எங்கிட்டே எப்படி பேசுறியா? இல்ல சார், என் மச்சினிச்சு ஒண்ணு இப்படிதான் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுது. ஏதோ தமாஸ் கதையை படிச்சுட்டு தான் சிரிக்கிறான அசால்ட்டா விட்டுட்டோம். ஆனா நாளுக்கு நாள் அந்த சிரிப்பு அதிகமாயி ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டே செத்து போச்சு சார். அட படுபாவி, ஏன்டா இப்படி எல்லாம் பயமுறுத்துற? என் மச்சினிச்சிய அவன் புருஷன் கண்ணாப்புனான்னு திட்டி இருக்கான். அவன் மனசு பாதிச்சு கடைசியில இப்படி ஆயிடுச்சு. மீரா அம்மாவை நீங்க யாராவது ஏதாவது திட்டினீங்களா? ஏய், மீரா என்னுடைய ஒரே பொண்ணு, நான் அவளை திட்டுவேனா? எல்லாத்துக்கும் எல்லாரையும் திட்டுவேன், அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். இப்போ ஒன்னு என்ன செய்யறது? பெத்த தகப்ப மூஞ்சில கரிய பூசிட்டிய. இனிமே ஒரு வாரத்துக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காது. நீங்க டீப்பா திங்க் பண்றத பார்த்தா அந்த அம்மா மனசை நிறைய டேமேஜ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. சட்டுப்புட்டுன்னு போய் வைத்தியம் பண்ண பாருங்க. போக போக சரியாயிடுன்னு விட்டுட்டீங்கன்னா புட்டுக்கும். மீரா, உன்னுடைய இந்த நிலைமைக்கு நானா காரணம்?
மீரா பழையபடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாளா? அவ சிரிக்கவே வேணாம். ஆனா இருப்பாளா? அவளை ஒரு நாள் கண்ணா பின்னான்னு கண்டபடி திட்டிட்டேன். அதனால தான் இப்படி ஆயிட்டா. அதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை. வேற யாரு? ஒரு லெட்டர் விஷயமா நானும் அவளை கண்டபடி திட்டிட்டேன். அது என்னைக்கு? நீ என்னைக்கு திட்டினியோ அவளை அன்னைக்கு. அடையா முட்டாள், முண்டம், சனி, பிரம்மகத்தி, கழுத. ரொம்ப ஓவரா திட்டாத, நானும் சிரிச்சிருவேன். ஏண்டா அவளை திட்டுறதுக்கு நான் அவளை பெத்த அப்பேன். அவளை திட்டுறதுக்கு நீ யாரா? பெரிய இவனா? எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரல, அந்த கோவத்துல அவளை திட்டினேன். நான் திட்டின அன்னைக்கு ஏன்டா நீயும் திட்டின? நீ அவளை திட்ட போறன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இதை இப்படியே விட்டுடக்கூடாது. ஏதாவது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். குத்தாலத்தை கூட்டிட்டு போய் கொற்ற அருவிக்கு கீழே மீராவை நிக்க வைக்கலாமா? நான் குற்றாலம் பல தடவை பார்த்தாச்சு. வேற ஏதாவது ஊர் இருந்தா சொல்லு. விழுப்புரத்துக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சாமியாடை ஒருத்தர் இருக்கார். இப்படி வித்தியாசமா நடக்கிறவங்கள சட்டுன்னு வழிக்கு கொண்டு வந்துருவார். ஒன்றும் இல்லை, மெலிசா ஒரு சவுக்கு குச்சி எடுத்து நடுவு மண்டையில நச்சு 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 நச்சுன்னு அடிப்பார். சரியா போயிடும். கொஞ்சம் முரட்டு வைத்தியம் தான், ஆனா அவருக்கு ரொம்ப அது பிடிக்கும். 1 year கேரண்டி. என் பொண்ணு மீராவை நானே அடிச்சதில்லை. அவளை விழுப்புரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் யாருக்கிட்டயோ அடி வாங்கி வைக்கணுமா? அப்ப அவ இப்படியே இருக்கணுமா? இல்ல, யாராவது மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டினா அவளுக்கு ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இப்படி இருக்காங்கிறது ஈஸியா சொல்லிடுவார். உனக்கு அப்படி யாரையாவது தெரியுமா? டாக்டர் ராஜப்பான்னு ஒருத்தர் தெரியும். அவர் இந்த விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட். மாசத்துல 15 நாள் அமெரிக்கா போயிட்டு வரார். அப்படியா? ஆமா, அவர் பொண்ணு அங்க இருக்கா. அவளை பாக்குறதுக்கு போயிட்டு வருவார், பொண்ணு செலவுல. மீரா ரொம்ப ஷ்ரூடு. டாக்டர் கிட்டலாம் வரமாட்டான். ஏன் எதுக்குன்னு கேட்பான். அப்ப டாக்டர் ராஜப்பாவை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கலாமா? அப்படியெல்லாம் வருவாரா? நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியும் சொன்னா டக்குன்னு வந்துருவார். அம்மா, தாயே, பராசக்தி, வெங்கடாஜலபதி, ஐயப்பா, எங்க மீரா பழையபடி மாறணும். அளவோடு சிரித்து அவ வளமோடு வாழணும். ஏடி மாதிரி எப்பவுமே திறந்திருக்கிற வாய் சொர்க்கவாசல் மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் திறந்தா போதுமா? அம்மா, என் மீராவுக்கு குணமாயிட்டா இவன் தீ மிதிப்பான். ஆமாம்மா, பொண்ணை பெத்தவன் இவன். மீராவுக்காக நெருப்புல அங்க பிரதேசம் பண்ணுவான். அம்மா, மீராவை காப்பாத்து. தாயே, தாயே, மீராவை காப்பாத்துமா. அம்மா தாயே, மகமாயி, அம்மா தாயே, பராசக்தி, இந்தாம்மா, மீராவை அம்மா காப்பாத்து. தாயே, பராசக்தி, அம்மாடி, அம்மா தாயே, அம்மா, தாயே, பராசக்தி, அம்மா தாயே, அம்மா. அம்மா தாயே, அம்மா தாயே, மகமாயி பராசக்தி, எங்க கோரிக்கை நிறைவேற்றுமா. என் மருமக நோயை குணப்படுத்துமா. பார்த்தா என்ன நினைப்பாங்க? டேய், அம்பாள் கண்ணை திறந்துட்டாடா. நம்ம பிரார்த்தனை வீண் போகல. ஐயோ, போய் வேலையை பாருங்க போங்க. மீரா, என்ன காப்பி வேணுமா? போட்டு கொண்டு வரேன். வணக்கம் டாக்டர். அடடே ஐயா சாமி வாங்க.
எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்ல அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா. அடேங்கப்பா. டேய் என்னடா இது எஃப்எம் ரேடியோல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக வந்தோமோ அதை சொல்லுடா. ம். டாக்டர், என் பொண்ணு மீராவுக்கு மீராவுக்கு என்னாச்சு? சிரிச்சுக்கிட்டே இருக்கா. டேய் இவர் ஏன்டா சிரிக்கிறாரு? ஐயாச்சாமி, ஒரு பொண்ணு சிரிச்சா அப்படின்னா அந்த வீட்ல மகாலட்சுமி நிரந்தரமா குடியிருப்பான்னு அர்த்தம். என் பொண்ணு மீரா எதுக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறா. அதை பார்த்து மகாலட்சுமியே பயந்துருவா. ஒரு நிமிஷம். டேய் லூசா இருப்பாரோ? அவர் அடிக்கடி ஃபாரின் போய் ஃப்ளைட் சத்தம் பழகி போச்சு. ஓஹோ. அப்புறம் உங்க பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. பையன் இல்ல, என் பொண்ணு மீரா. மீரா இப்ப எங்க இருக்கா? வீட்ல இருக்கா? கூட்டிட்டு வர வேண்டியதானே சார்? எனக்கு நிறைய பேஷண்ட் இருக்காங்களே. அவ வரமாட்டா. ஏன்னா டாக்டர்லாம் பணம் கொடுக்குவாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. டாக்டர், நீங்க ஒரு தடவை நேரா எங்க வீட்டுக்கு வந்து மீராவை பார்த்துட்டு அப்படியே எங்க வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நிறைய ஃப்ளைட் போறதையும் பார்க்கலாம். அப்படியா? ஆமா, நிஜமாவா? நிஜமா தான். அப்ப நான் வரேன். இவர் மீராவுக்கு வைத்தியம் பார்த்து சரியான மாதிரி தான். மீரா எங்க? மீரா, மீரா. மீரா, டாக்டர் வந்திருக்காரு. தோ வந்துட்டேன். டாக்டர் மீராவை பயமுறுத்தாம ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமக தான். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சிரிப்பா சிரிச்ச பல பேஷண்ட்களை நான் கியூர் பண்ணிருக்கேன்ல. டாக்டர் வாங்க வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? என்ன மீரா, என்ன இப்படி சிரிக்கிற? நான் சின்ன குழந்தையில இருந்து இப்படிதான் நான் சிரிக்கிறேன். என்ன ஐயா சாமி இது? என்ன கேட்டா அது புரியாம தானே உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். மீரா இப்படி வந்து உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. மீரா என்னே பார். இப்ப என் கண்ணே பார். கண்ணை அங்கங்க உருட்டக்கூடாது. என்ன பாரு, நல்லா பாரு. என்ன பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு. என்ன தெரியுது? இப்ப என் கண்ணில் என்ன தெரியுது? உங்களுக்கு மஞ்சக்காமால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு தெரியுது. மீரா என்னே பார், என் கண்ணே பார், பார்த்துக்கிட்டே இரு. வேற எங்கேயும் பார்க்காத. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? உன்னை பின்னாடி கூட்டிட்டு போறேன். சேர நகர்த்து. டாக்டர் பின்னாடி அழைச்சிக்கிட்டு போறாராம். இடிச்சுக்க போறாரு. மீரா, உனக்கு இப்ப வயசு 20. அப்ப என்ன நடந்தது சொல்லு? 20 வயசுல என்ன நடந்தது? எங்க அம்மா வேலைக்காரிக்கு தன்னோட புடவைய கொடுத்தாங்க. இது தெரியாத எங்க அப்பா வேலைக்காரிய எங்க அம்மான்னு நினைச்சு அவ தலையில பூ வச்சாரு. இத பார்த்த வேலைக்காரியோட புருஷன் எங்க அப்பாவை தப்பா நினைச்சு தெரு தெருவா ஓட ஓட விரட்டி அடிச்சாரு. அவங்கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்காக எங்க அப்பா ஆத்துல குதிச்சு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இப்ப எதுக்கு இந்த பிளாஷ்பேக்? நீங்க வைத்தியம் பார்க்க வந்தீங்களா இல்ல என்னுடைய ஹிஸ்டரியை கலர வந்தீங்களா? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. டேய் டாக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதடா. மீரா திரும்பவும் என் கண்ணையே பாரு, நல்லா பாரு. இப்போ உனக்கு வயசு 15. நீ 15 வயசு மீரா. அப்போ என்ன நடந்தது ஞாபகப்படுத்தி சொல்லு சொல்லு. எனக்கு எனக்கு 15 வயசா இருக்கும்போது எங்க கூட எங்க மாமாவும் இருந்தாரு. ஒரு நாள் ஒரு அம்மா இடுப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க மாமா அந்த குழந்தைக்கு உம்மா கொடுக்கறதுக்காக கிட்ட போனாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை பின்னாடி போகவே உம்மா அம்மா கன்னத்துல விழுந்துருச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து எங்க மாமாவை பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? டேய் இந்த டாக்டர் அனுப்பிடு. தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவார் போல. டாக்டர், இப்ப ஏர்போர்ட்ல இருந்து 2 ஃளைட் கிளம்புது. மாடிக்கு போனா பார்க்கலாம். 2 ஃளைட்டா? பார்த்துட்டு வந்துடுறேன். மீரா, நீ சிரிப்பை நிறுத்தினியே அதுவே போதுமா? இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். மீரா, நீ என்ன அடிச்சாலும் திட்டினாலும் இனிமே நான் கவலையே பட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா? 2 பேரும் மாறி மாறி என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல,
அதான் ஒரு வாரம் உங்களை டென்ஷனா சுத்த விடணும்னு முடிவு பண்ணினேன். அதனால தான் நான் சிரிச்சு சிரிச்சு உங்களை டென்ஷன் ஆக்கினேன். மீரானா லேசா நினைச்சீங்களா? 4 பேர் மதிக்க வாழ்றது தான் பெருமை. 4 பேர் சிரிக்க வாழ்றது பெருமை இல்லைங்க. வாய் விட்டு சிரிங்க, ஆனா வயித்தெரிச்சலோட சிரிக்காதீங்க. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.